அரசியலுக்கு வந்து 2 ஆண்டுகளில் ஆட்சி கட்டிலுக்கு ஆசைப்படக்கூடிய விஜய் மதுரை மாநாட்டில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்களை பேசாமல் திரும்பவும் கோட்டை விட்டுருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். சொல்லப்போனால் இந்த விஷயங்களை கையில் எடுத்து பேசியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அது திமுக பாஜகவை ஆடி போக வச்சிருக்கும். விஜயுடைய பேச்சு இன்னும் ஃபயராக அமைஞ்சிருக்கும். ஆனால் திட்டமிட்டோ திட்டமிடாமலோ அந்த விஷயங்களை விஜய் அவாய்ட் பண்ணியிருக்கார். அதை பற்றி தான் நம்ம இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை அதிர வைத்த தூத்துக்குடி ஐடி ஊழியர் கவின் ஆணவ படுகொலை குறித்து இதுவரை விஜய் வாய் திறக்கலை. தென் மாவட்டமான மதுரையில் 2வது மாநாடு நடந்ததால் நிச்சயமாக இது குறித்து பேசுவார். 2வது மாநாடு நடக்கும்போது நிச்சயமாக இது குறித்து பேசுவார். குறைந்தபட்சம் கண்டனமாவது தெரிவிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதை செய்யலை. 2 மாதங்கள் ஆகியும் கூட அது தொடர்பாக விஜய் கருத்து தெரிவிக்க மறுக்கிறாரு. அரசியல் கட்சிகள் பாகுபாடு இல்லாமல் இந்த விஷயத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றணும் அப்படின்னு குரல் கொடுத்து வராங்க. ஆனால் ஒரு அறிக்கையாக மட்டும்தான் விஜய் இதை வெளியிட்டிருக்கார். ஆணவ கொலை தடுக்க தமிழக அரசு அதிகாரம் இருந்தும் அதை கொண்டு வராமல் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து கவினுடைய பெயரை கூட சொல்லாமல் ஆணவ கொலை தொடர்பாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காரு விஜய். இதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அதிர வைத்த இந்த விஷயத்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட விஜய் கண்டும் காணாமல் கடந்து செல்வது அப்படிங்கிறது இடைநிலை சாதி ஆதிக்க அச்சமா அப்படிங்கிற கேள்வி எழுது. தூய்மை பணியாளர் போராட்டம் திமுக அரசுக்கு பெரிய சறுக்கலை ஏற்படுத்திய போராட்டம் அப்படின்னு கூட இதை நம்ம சொல்லலாம். தூய்மை பணியாளர்களை பனையூர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த விஜய் இந்த மாநாட்டில் அது குறித்து பேசியிருந்தா அது இன்னும் அவர் மீதான நம்பிக்கை அதிகரித்திருக்கும், இன்னும் தீவிரமாக பேசியிருக்கலாம். ஆனால் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன விஜய்க்கு இந்த விஷயம் நினைவில் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமாக இருக்கு. வீட்டுக்கு கூப்பிட்டு ஆறுதல் சொன்னதால மாநாட்டில் பேசி அதிர விடுவார் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸ்கோர் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் இந்த விஷயங்களை ஏனோ விஜய் கடந்து போயிட்டார் அப்படிங்கிறதா ஏன்னு தெரியல. தேர்தல் ஆணையம் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அதிர வைத்த வாக்கு திருட்டு விவகாரம் குறித்து மருந்துக்கு கூட விஜய் பேசலை. ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக இந்த மோசடி குறித்து பேசி வராங்க. இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. இளைய தலைமுறையினர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் இது குறித்து அதிகம் பேசி வரக்கூடிய நிலையில் விஜய் இந்த விஷயத்தை கையில் எடுப்பார், வாக்கு திருட்டுக்கு எதிராக குரல் கொடுப்பார் அப்படின்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் இதையும் அவர் பேசவே இல்லை. சுதந்திரமான மற்றும் நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றியிருக்கார். சொல்லப்போனால் மதுரை மாநாடு குறித்து சமூக வலைதளங்களில் தாவேக வெளியிட்ட அறிக்கை அளவிற்கு கூட தமிழ்நாட்டில் விஜயின் பேச்சு இல்லை. மொத்தத்தில் T20 போல அடித்து ஆடி ஸ்கோர் பண்ணியிருக்க வேண்டியதை டெஸ்ட் மேட்ச் போல ஏனோ தானோ அப்படின்னு முடிச்சிருக்காரு விஜய். விஜயினுடைய இந்த பேச்சு அவரது ரசிகர்களை கவர்ந்திருக்கலாம். ஆனால் நடுநிலை வாக்காளர்கள் மாற்று கட்சியினரை கவர்ந்திருக்குமா அப்படின்னா அது சந்தேகம்தான். மதுரை மாநாட்டில் விஜயினுடைய பேச்சு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதுல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள்.